இப்படி விளையாட்டு போட்டிகளை நடத்தி ஊக்கப்படுத்தும் பொழுது இங்க இருக்கிற விளையாட்டு வீரர்களை விளையாட்டு குழந்தைகளை ஆர்வம் உள்ள குழந்தைகளை கண்டறிந்து அதன் மூலமாக அவர்களை திறமைகளை கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தை குட்டி குழந்தைகள் வந்து இன்னைக்கு விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு இந்த ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்க. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற விளையாட்டு போட்டிகள் மூலமாக அவர்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் பாக்குறாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு போட்டியை நடத்தி அதன் மூலமாக அந்த குழந்தைகள் முதலிடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பிடிக்கும் பொழுது நம்ம குழந்தைக்கு இவ்வளவு திறமை இருக்கு, இவர்கள் அதை இந்த விளையாட்டு போட்டியின் மூலமாக ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட பொங்கல் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியை நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய மகளிர் செயலாளர் ஜி ரவி அவர்கள் இந்த பகுதியை இந்த போட்டியை நடத்தி வருகிறார். முதலியாக இருந்து கொண்டிருக்கிறார். இது இந்தியா முழுக்கிறது ஒரு பெரிய பகுதியில் அதிகமான குடியிருப்புகள் இருக்கிற பகுதி. இந்த பகுதி நாம் பேசிக் கொண்டிருக்கிற பகுதி ஒரு சின்ன பிரச்சனையை உள்ள ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. மின்சாரமே இல்லாமல் இந்த மக்கள் ஒரு பெரிய பல லட்சங்கள் வீடுகள் ஒதுக்கீடு பெற்று இன்னைக்கு அந்த குடியிருப்புல மின்சார வசதி இல்லாமல் இந்த குடியிருப்பு நலசக்திகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அறிவோம். இந்த டெல்லியை மாற்றுவதற்கு இப்ப அந்த கட்டுமான பணி நிறுவனம் அதற்கான முயற்சிகளை எடுத்து அதன் மூலமாக இன்னைக்கு இந்த பணியெல்லாம் நடைபெறுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக நாங்களும் உங்களோடு சேர்ந்து இருப்போம் என்பதை தெரிவித்து திராவிட பொங்கல் வெள்ளத்தோன் என்கிற வகையில் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரையும் நான் இந்த நேரத்திலே மற்ற மகிழ்ச்சியோடு இந்த விளையாட்டு போட்டியை நீங்களும் கலந்து கொண்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் இது ஒரு விளையாட்டு போட்டி தான். மாத்தி மாத்தி பேசுவது ஒரு விளையாட்டுதான் பள்ளி பார்த்து தம்பி அதனால இந்த போட்டியை தம்பிகள்லாம் வழி பண்றாங்க. போட்டி நடத்துறதுக்கு ரொம்ப அருமையா சுலப சைக்கிள் ரொம்ப திறமை. நீங்க மிச்சிக்கு கூட வேகமா போயிடலாம். ஆனா இந்த சுலப சைக்கிள் ஓட்டுறது பெரிய திறமை வாய்ந்த